டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 56. டீப்பிங்கையே நீண்ட நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த சோஃபியா லெங்டனிடம் திரும்பினாள். புனித கோப்பை என்பது ஒரு நபரை குறிப்பதா? லெங்டன் தலையசைத்தார். உண்மையில் அது ஒரு பெண். வெறுமையாக பார்த்து கொண்ட சோஃபியாவின் முகத்தை வைத்து அவள் தன்னை தொலைத்துவிட்டாள் என்று லெங்டனால் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை தான் முதலில் கேள்விப்பட்ட போது தனக்கு ஏற்பட்ட அதே எதிர்வினையை லெங்டன் நினைவுபடுத்தி கொண்டார். கோப்பையுடன் பெண்மைக்கு உள்ள தொடர்பு தெளிவாவதற்கு பின்னணியில் இருந்த குறியீட்டலை அவர் புரிந்து கொண்டதும் அவருக்கு அது ஆச்சரியமாக இல்லை. டீப்பிங்கிற்கும் அதே சிந்தனைத்தான். ராபர்ட், இத்தருணத்தில் ஒரு குறியீட்டலாளர் இதை தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையா? அவர் பக்கத்தில் இருந்த மேசைக்கு சென்று ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து வந்து லெங்டனுக்கு முன்பாக வைத்தார். லெங்டன் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு பேனாவை எடுத்தார். ஆண் மற்றும் பெண்ணுக்கான நவீன சின்னங்களை பற்றி உனக்கு தெரியுமா சோஃபியா? அவர் ஆணுக்கு பெண்ணுக்கும் பொதுவான குறியீட்டை வரைந்தார். ஆம், தெரியும் என்றாள் அவள். இவை என்றார் அவர். அமைதியாக, ஆணுக்கும் பெண்ணுக்குமான அசல் குறியீடுகள் அல்ல. ஆணுக்கான குறியீடு கேடயம் மற்றும் ஈட்டியிலிருந்து பெறப்படும் என்றும், பெண்ணுக்கான குறியீடு கண்ணாடி பிரதிபலிக்கும் அழகை குறிக்கிறது என்றும் நிறைய பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த குறியீடுகள் மார்ஸ் கிரகம் மற்றும் வீனஸ் கிரகத்திற்கான பிரதான வானவியல் குறியீடுகளாக உருவானவை. அசல் குறியீடுகள் மிகவும் எளிதானவை. லெங்டன் காகிதத்தில் மற்றொரு குறியீட்டை வரைந்தார். இந்த குறியீடுதான் ஆணுக்கான அசல் சின்னம். முதிர்ச்சியடைந்த ஆண்குறி. ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்றாள் சோஃபியா. அப்படியேதான் என்றார் டீப்பிங். லெங்டன் தொடர்ந்தார். இந்த சின்னம்தான் முன்னதாக கத்தி என்று அறியப்பட்டிருந்தது. இது மூர்க்கத்தனத்தையும் ஆண்மையும் குறிப்பது. உண்மையில் இந்த ஆண்குறிதான் இன்றும் கூட இராணுவத்தில் அவர்களுடைய தரத்தகுதியை குறிக்க அவர்களுடைய சீருடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம், டீப்பிங் சிரித்தார். உங்களுக்கு எத்தனை ஆண்குறிகள் இருக்கின்றனவோ அவ்வளவு அதிக தரத்தகுதி உங்களுக்கு. பையன்கள்தான். லெங்டன் ஆச்சரியப்பட்டு திரும்பினார். பெண் குறியீட்டிற்கு வருவோம். நீ கற்பனை செய்தபடியே இது முற்றிலும் நேர் எதிரானது. அதே பக்கத்தில் அவர் மற்றும் ஒரு குறியீட்டை வரைந்தார். இதுதான் சாலிஸ் எனப்படுவது. அதை பார்த்த சோஃபியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் அதை தொடர்பு படுத்தி கொண்டு விட்டாள் என்று லெங்டனுக்கு தெரிந்தது. லெங்டன் தொடர்ந்தார். இந்த சாலிஸ் ஒரு கோப்பை அல்லது பாத்திரத்தை ஒத்திருப்பது. மிக முக்கியமாக இது ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை போன்ற தோற்றத்தில் இருப்பதுதான். இந்த குறியீடு பெண், பெண்மை மற்றும் கர்ப்பத்தோடு தொடர்பு கொண்டது. லெங்டன் இப்போது அவளையே நேரடியாக பார்த்தார். சோஃபியா, புனித கோப்பை என்பது ஒரு சாலிஸ், அதாவது ஒரு கோப்பை என்றுதான் புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. ஆனால் ஒரு சாலிஸ் என்பதாக கோப்பையின் விவரணை புனித கோப்பையின் உண்மையான இயல்பை பாதுகாப்பதற்கான ஒரு மறை குறியீடுதான். அப்படியென்றால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கும் மேலான ஒன்றிற்கான உருவமாகத்தான் புராணம் சாலிஸை பயன்படுத்திக் கொள்கிறது. ஒரு பெண் என்றாள் சோஃபியா. சரியாக சொன்னாய். லெங்டன் புன்னகைத்தார். இந்த கோப்பையானது நேரடியாக பெண்மைக்கான பிரதான குறியீடு. புனித கோப்பையானது புனித பெண்மையும் தேவதையும் குறிக்கிறது. அது இப்போது காணாமல் போயிருக்கிறது. ஏறக்குறைய தேவாலயத்தால் அது அழிக்கப்பட்டுவிட்டது. பெண்ணின் சக்தியும் உயிரை ஜனிக்க வைக்கும் அவளுடைய திறனும் ஒரு காலத்தில் புனிதமானவையாக போற்றப்பட்டன. ஆனால் ஆண்கள் ஆதிக்கத்தில் இருந்த தேவாலயத்திற்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக தோன்றியது. அதனால் புனித பெண்மையானது சாத்தானின் உருவாக்கப்பட்டது, அசுத்தமானது என்று அறிவிக்கப்பட்டது.
ஏவாள் ஆப்பிளை சாப்பிட்டதுதான் மனித இனம் வீழ்ச்சியுற காரணமாக அமைந்தது என்பதால் அதுதான் முதல் பாவம் என்று கருத்து தாக்கத்தை மனிதன்தான் உருவாக்கினானே தவிர கடவுள் அல்ல. ஒரு காலத்தில் உயிரை ஜனிக்கும் புனிதமானவளாக கருதப்பட்ட அவள் இப்போது எதிரியாகிவிட்டாள். நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றார் டீப்பிங். பெண் உயிரை ஜனிப்பவள் என்ற கருத்தாக்கம்தான் பிரதான மதத்தின் அடிப்படை. பிரசவம் என்பது தனித்துவமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. துயரம் என்னவென்றால் உயிரியல் உண்மையை புறம் தள்ளிவிட்டு பெண்ணின் படைப்பாக்க சக்தியை நீக்கிவிட்டு ஆண்தான் படைப்பாக்க சக்தி உள்ளவன் என்பதை கிறிஸ்துவ தத்துவம் தீர்மானித்துவிட்டது. ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவானவள்தான் ஏவாள் என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஆணின் கிளைதான் பெண். அதே நேரத்தில் அவள் பாவம் செய்தவளும் கூட. தேவதைகளின் அந்திம காலத்தை தொடக்கம்தான் பழைய ஏற்பாடு. லெங்டன் தொடர்ந்தார். தேவதைகள் தொலைந்து போனதின் குறியீடுதான் புனித கோப்பை. கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டிருந்த போது பழைய பேகன் மதம் அவ்வளவாக சுலபமாக அழிந்துவிடவில்லை. தொலைந்து போன கோப்பையை தேடும் வீரம் செறிந்த தேடல்கள் உண்மையில் தொலைந்து போன புனித பெண்மையை கண்டுபிடிக்கும் தடை செய்யப்பட்ட தேடல்களின் கதைகளே. பெண்கள் அடிப்பணிய செய்யும் தேவதைகளை அழித்தும் மத நம்பிக்கையற்றவர்களை உயிருடன் எரித்தும் புனித பெண்மைக்கு மரியாதை செலுத்தும் பேகன்களை தடை செய்து தேவாலயத்திடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ள சாலிஸை தேடி செல்வதாக சொல்லப்பட்ட வீரர்கள் குறியீட்டு மொழியில் பேசிக்கொண்டனர். சோஃபியா தலையை குலுக்கிக் கொண்டாள். மன்னிக்கவும், புனித கோப்பை ஒரு நபர் என்று நீங்கள் சொன்னபோது அது ஒரு நிஜமான நபர் என்று நினைத்துவிட்டேன். ஆமாம் என்றார் லெங்டன். அது யாரோ ஒரு நபரில்லை என்றார் டீப்பிங் சட்டென்று. பரவசத்தில் தன்னுடைய கால்களை பிடித்தபடி எழுந்தார். மிகுந்த சக்தி வாய்ந்த இரகசியத்தை ஒரு பெண் தன்னுள் சுமந்திருக்கிறாள். அது வெளிவந்து விட்டால் கிறிஸ்துவத்தின் வேரையே அது அழித்துவிடும். அச்சுறுத்தல் இருக்கிறது. சோஃபியா அதிர்ச்சியடைந்தலாக காணப்பட்டாள். அந்த பெண் வரலாற்றில் புகழ்பெற்ற ஒருவரா? முற்றிலும். டீப்பிங் தன்னுடைய உலோக உடல் உதவி பாகங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஹாலில் நடைபோட்டார். நண்பர்களே, நாம் இந்த ஆராய்ச்சியை சற்று நேரம் ஒதுக்கி வைத்தால் டாவின்சி வரைந்த அவளுடைய ஓவியத்தை காட்டும் கௌரவத்தை நான் பெறுவேன். 2 அறைகள் தள்ளி சமையலறையில் தொலைக்காட்சிக்கு முன்பாக பணியாளர் ரேமி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். செய்தி தொலைக்காட்சி ஓர் ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் புகைப்படங்களை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. அவர்களுக்குத்தான் ரேமி சற்று முன்னர் தேநீர் பரிமாறியிருந்தார்.